வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி உண்டு. இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைன்றபடியாக நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் மிளகறி தான் சமைக்க போகிறோம். அதுலேயும் வந்து பிசுக்கங்காய் என்று சொல்லுவோம். என்ன நாங்கள் பீர்க்கங்காய் என்று சொல்வது பேச்சு வழக்கில் நாங்கள் பிசுக்கங்காய் என்று சொல்லுவோம். அதை வந்து பால் கறி வைக்க போகிறோம். அதோட வந்து முள்ளில்லாத இறைச்சி என்று சொல்லலாமே. காளான் வந்து நாங்கள் பொரியல்லாம் செய்ய போகிறோம். காளான் பொரியலும் நல்லா இருக்கும், காளான் கறியும் நல்லா இருக்குமோ, இறைச்சி மாதிரி இருக்குமோ. ஆனால் கூடுதலாக மச்சம்னு சொல்கிறது காளான. ஆனால் மச்சம் இல்லை, சொல்கிறது மச்சம் இல்லை. அது கொஞ்சம் பழையாக்கள் சொல்லுவினோம், அம்மாக்களை வேலை சொல்லுவினோம். காளான் வந்து மச்சம்னு சொல்லணும். காளான் வந்து இது வந்து நாங்கள் செயற்கை எடுத்த காளான் வந்து வீட்டில் அந்த என்ன சொல்கிறது உள்ளூர் உற்பத்தி மாதிரி செய்கிற காளானில் வந்து நிறைய வகை இருக்குது. இந்த காடு வழியெல்லாம் முளைக்கும், புத்து வழியெல்லாம் முளைக்கும். அதுகளெல்லாம் நீங்கள் பிடுங்கி சமைக்கக்குள்ள வந்து கவனமாக இருக்கணும். அதில் வந்து நஞ்சு காளானும் இருக்குது, அதால் வந்து சரியான கவனமாக இருக்கணும் தானே. அதில் வந்து நாங்கள் இன்றைக்கு எடுத்தது வந்து இந்த பூக்காளான், மொட்டு காளானும் இருக்குது. என்னென்னா பூக்காளான் தான் இன்றைக்கு வேண்டக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ நாங்கள் தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போம். முதல் வந்து நாங்கள் இந்த பிசுக்கங்காய் கறி தான் வைக்க போகிறோம். கம்மாவை மட்டும் ஒன்று எடுத்துட்டீங்கண்ணா. அது இப்போ தான் விழுந்தது, ஆனால் நல்ல குளிர்மையாக இருக்குது. இது சரியான குளிர்மை. இப்போ வந்து நாங்கள் தோலை சீவி போட்டு தான் கழுவி எடுக்க போகிறோம். ஆனால் இது வந்து ஒரு நீர்த்தன்மை கூடின ஒரு காய்கறின்னு தான் சொல்லணுமே. கூடுதலாக வெயில் காலத்தில் நல்லா சாப்பிடலாம். இது நாங்கள் போட்டு வளர்க்கையில் தானே, இது வந்து தானாக அந்த மழை காலத்துக்கு தானாகவே வளர்ந்தது. ஆனால் இந்த மாதத்தோடு இது சீசன் முடிஞ்சிடும். இது இப்போ இந்த காஞ்சா பிறகு இந்த உள்ளுக்கு வந்து இந்த தோலெல்லாம் காஞ்சி உள்ளுக்கு வந்து அந்த ஒரு தும்பு மாதிரி இருக்கும். அது வந்து கூடுதலாக அந்த ஊத்தவரஞ்சாக எடுக்கிறது கூடுதலாக உள்ளுக்கு அந்த விதையிலெல்லாம் ஒவ்வொரு கிணத்தடி வழியும் அந்த ஊத்தவரஞ்சு இருக்கும். அது நல்லா சொப்டாக இருக்கும். அந்த தும்பு வந்து சொப்டாக இருக்கும். இந்த தும்பு ஆனால் இந்த விதையில கூடுதலாக என்ன செய்ய சொல்லுங்க. அப்போ இந்த சின்னாக்கள் அந்த ஆக்கங்களுக்கு எல்லாம் கூடுதலாக பயன்படுத்துறது விதையில வச்சு டிசைன் ஒட்டுறது, கொக்கு குருவிலாம் ஒட்டுறது ஞாபகம் இருக்குது. ஏன்னா தோலெல்லாம் சீவி எடுப்பண்ணாங்க. நல்ல கணக்கான பருவமோ இந்த பார்க்க பெருசாக இருக்குது, சிலது நல்ல பிஞ்சாக இருக்கும். இது முத்தினா வந்து இந்த தும்பு வரும், இதில் வெட்டைக்கு வந்து எங்களுக்கு தும்பு வரும். அதனால் நாங்கள் பார்த்து வெட்டுக்குள்ள வேணும். நாங்கள் தோலெல்லாம் சீவிட்டோம், ஒருக்கா கழுவி எடுப்போம். இது வந்து கன நேரம் வந்து தண்ணி இங்கே வச்சுருக்கக்கூடாது, ஏன்னா அது நீர்ப்பிடிப்பு கூடினது தானே. சோண்டு விழுந்து போச்சுண்ணா. நல்லா சின்ன சின்னனா வட்டி எடுப்பண்ணாங்க. இது வந்து நல்லா கரைஞ்சிடும். அப்போ நாங்கள் ஒரு அளவான துண்டுகளாக வட்டி எடுப்போம். பாருங்க இவ்வளோ நல்ல அந்த பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா இருக்கும். அளவளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துட்டேன். அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து பால் கறி தான் வைக்க போகிறோம். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறோம், அதையும் போடுவோம். அதே மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பமிலை. இப்போ வந்து கருவேப்பமிலைக்கு வந்து சரியான அந்த நோய் வந்துருக்குது. என்ன அது கருவேப்பமிலை அதை விட கூடுதலாக எல்லா மரங்களுக்கும் பெருகுது இப்போ. அதனால கருவேப்பமிலையெல்லாம் வந்து பார்த்து தான் பிடுங்கணும், கொஞ்சம் குருத்திரைகளாக தான் பார்த்து பிடுங்கணும். அதோட பால் கறி என்றபடியாக நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட தேவையில்லை, இப்படியே நாங்கள் அடுப்பை மூட்டி அவிய விடுவோம். அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் பிசுக்கங்காயை அவிய விடுவோம். எங்களுக்கு பிசுக்கங்க அவிஞ்சோன்னு இருக்குது. நாங்கள் இது வந்து ஒரு பக்கெட்டுக்கெலாம் வாங்கினாங்களே, என்ன அடைச்சிருந்தது பக்கெட்டுக்கு பேக் பண்ணியிருந்தது. அதை வந்து வெளியில் எடுத்து வச்ச உடனே நிறம் மாறிக்கொண்டு வருகுது. அதனால் நாங்கள் கழுவி போட்டு எடுப்போம். மொட்டுக்காளானண்டா நாங்கள் சின்ன சின்ன வெட்டியும் பொரிச்சு கொள்ளலாம். நாங்கள் இதை இப்படியே தான் பொரிக்க போகிறோம், வடிவாக பார்த்து கழுவி எடுக்க போகிறோம். இதழ்களை பார்த்து இந்த இதழ்களை விரித்து பார்த்தா தெரியும். அதுகளை பார்த்து கழுவி விட்டால் சரி. மற்றபடி இதில் களிவண்டு ஒன்றுமே இல்லை. என்ன
இதுக்கும் தண்ணிக்கு வந்து கிண நேரம் இருக்கக்கூடாது, தண்ணி நீர்த்தன்மை இழுத்துரும். இப்போ இந்த பொரியக்கு வந்து எண்ணெய் குடிக்க வலிக்கிட்டுடும். இப்படியே நாங்கள் போட்டு எல்லா காளானையும் கழுவி எடுப்போம். நாங்கள் வந்து காளானெல்லாம் கழுவி எடுத்துட்டோம். இதை வந்து மூடி வைப்போம். அதோட பார்த்தீங்கன்னா நல்ல சத்தம் கேட்குது. என்ன அவிஞ்சிட்டான் இருக்கா பார்ப்போம். சுடு இதென்ன இவ்வளோ தண்ணி நிற்குது பார்த்தீங்களா? நான் சொன்னேன் கொஞ்சம் வந்து தண்ணி விடையில் இவ்வளோ தண்ணி வந்துட்டேன். இதோ ஃபுல்லாக இருந்தது சட்டிக்குள்ளே. இன்னும் நல்லா அவிஞ்சு கரையும் பாரு. இன்னும் அவியணும் உங்களுக்கு. இன்னும் அவிஞ்சு கரையாட்டுக்கும் உலகம் அந்த பீர்க்கங்காயில் இருந்த அந்த தண்ணியோ. ஆனால் இது வெயில் நேரத்தில் உண்மையிலுமே கிடைக்கிறார்கள் கட்டாயம் சாப்பிடுங்க. இது நல்லது. இது நீர்ச்சத்து கூட. இப்படியே நாங்கள் மூடி விடுவோம் அவியட்டுக்கு. எங்களுக்கு வந்து அந்த பீர்க்கங்காய் வந்து அவிஞ்சு கொண்டு இருக்கட்டுக்கு நாங்கள் காளான் வந்து சும்மா பொரிக்கையில் அந்த ஒரு நல்ல மசாலா சேர்த்து தான் பொரிக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் சேர்த்து பொரிக்க போகிறோம்னு பாருங்கள். இது வந்து நாங்கள் கடலை மாவு எடுத்துருக்குறோம். கடலை மாவு வந்து நான் இந்த கரண்டியால் ஒரு 4 கரண்டி அளவில் போட போகிறேன். அதோடு பார்த்திங்கன்னா அரிசிமா போட்டால் அந்த பொரியல் வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அரிசிமா இது வந்து நாங்கள் பச்சை அரிசிமா தான் எடுத்துருக்கிறோம். 2 கரண்டி போட்டால் காணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோளன்மா வந்து 2 கரண்டி அளவில் போடுவோம் நாங்கள். இதுக்கு வந்து உரைப்புக்காக தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். தனி மிளகாத்தூள் வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை சேர்த்துக்கொள்ளலாமே. என்ன நாங்கள் வந்து ஒரு 3 கரண்டி அளவில் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். காணும் எங்களுக்கு உரைப்பு. அதோடு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். இதை நாங்கள் வந்து வடிவாக அப்படியே கலந்து விடுவோம். ஆனால் அந்த சும்மா பொரிக்கிறதுக்கு இந்த கடலைமா நாங்கள் சோளன்மா எல்லாம் சேர்த்து பொரிக்க வந்து சுவை வந்து அதிகமாக இருக்கும். என்ன நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இதை வந்து நல்ல ஒரு திக்காக கட்டியாக நாங்கள் கரைச்செடுக்க அப்புறம் சாதாரண தண்ணி விட்டே நாங்கள் இதை கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கொஞ்சம் கட்டியாக இருக்க வேணும். ஆக கூடுதலாக அந்த தண்ணி பதமாக இருந்தால் அந்த காளானில் வந்து எங்களுக்கு வந்து ஒட்டுப்படாமல் போயிடும். நாங்கள் எல்லாம் வடிவாக போட்டு இப்படியே கட்டிப்படாமல் நல்ல வடிவாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். பாருங்க இப்படி இருக்கணும். நல்ல திக்கான பருவமாக இருக்க வேணும். கரைச்சி எடுத்தாச்சு. இதுவும் இருக்கட்டுக்கும். இப்படியே நாங்கள் அவிஞ்சிட்டு தாண்டு பார்ப்போம். என்ன அவிஞ்சு பற்றிட்டுது பார்த்தீங்களா? இப்படி இருக்கணும். கரைஞ்சி போச்சு. நல்லா கரைஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். இப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். இதுக்கு வந்து நல்ல முதல் பால் வந்து கட்டியாக புளிஞ்ச பால் வந்து கொஞ்சமாக விட்டாலே காணும் எங்களுக்கு. இப்படியே நாங்கள் தேங்காய் பால் சேர்ப்போம். மற்ற இதுக்கு பருப்பும் போட்டு வைக்கலாம். பருப்பு சேர்த்து வச்சுக்கொள்ளலாம். இதுக்கு இப்படி எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க எடுக்கும். ஒரு கொதி 2 கொதி வந்ததுன்னா நாங்கள் இறக்கி தேசிக்காய் புளி சேர்த்தாலே சரி. மூடி விடுவோம். எங்களுக்கு வந்து பால் விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகிடுது. நாங்கள் திறந்து பார்ப்போம். இப்படி வந்துட்டோம். பால் விட்ட உடனே எங்களுக்கு வந்து கரை நேரம் கொதிக்க வேணுமெண்டு இல்லை. பால் எங்களுக்கு ஒரு 2 நேரம் கொதித்தாலே காணும். இனி நாங்கள் இறக்குவோம். இப்படியே ஆறட்டுக்கும். எங்களுக்கு ஆறின பிறகு நாங்கள் தேசிக்காய் புளி சேர்த்துக்கொள்வோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் காளான் பொரியல்லாம் செய்ய போகிறோம். இந்த சட்டிக்காக நாங்கள் பொரிக்க போகிறோம். சட்டி எங்களுக்கு சூடாகிட்டு தேங்காய் எண்ணெயை விடுவோம். எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் கழுவி வச்சுருக்கிற காளானை வந்து கரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாக்களை துவச்சி பொரிய விட போகிறோம். இது வந்து அப்படியே பொரிக்கலாம். வெட்ட தேவையில்லை. ஆனால் கூடுதலாக இப்போ கிணக்கெண்ணெய் விட்டால் 2-3 போட்டு பொரிக்கலாம். ஒவ்வொன்றா பொரிக்கலாம். பிரட்டியும் முடியாது.
பொரியட்டுக்கு உங்களுக்கு அதில் வாசமாக இருக்காண்ணா என்ன இது நல்லா இருக்கும். எங்களுக்கு ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டது காளான், நாங்கள் அப்படியே பிரட்டி விடுவோம். எப்படி வந்துட்டு அப்பளம் மாதிரி வந்துருக்கு, ஆனால் ஊதி கொண்டு வருவே இல்லை இல்லை, அந்த பொறுமை கொண்டு வருது. ஆனால் அதோட வந்து இந்த நரம்பு வந்து பொரியறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் செல்லும். இந்த நரம்பு பக்கம் நாங்கள் பிரட்டி விடையே கொஞ்சம் நேரம் பொரிய விட வேணும். இந்த 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 தடல் பக்கம் வந்து நல்ல வடிவாக பொரிஞ்சிடும், இதழ் பக்கம் எல்லாம் பொரிஞ்சிடும். அந்த நரம்பு பக்கம் தான் கொஞ்சம் பொரிய நேரம் செல்லும். அப்படியே பொரியட்டுக்கு நாங்கள் இப்போ வந்து தேசிக்காய் பொடி சேர்த்துக்கொள்ளுவோம். ஆறிட்டுது நல்லா என்ன ரைட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காளான் பொரியல் நல்லா பொரிஞ்சிட்டு தானே. இனி வந்து எண்ணெயை வந்து நாங்கள் நல்லா வடித்து போட்டு எடுப்போம். எப்படி இருக்கேண்ணா, அப்படியே பொரிச்சு எடுப்போமே என்ன. சின்ன நண்டா 2-3 போட்டு பொரிச்சு கொள்ளலாம். காணும் உங்களுக்கு ரஜி பொரியல் மாதிரி கிடக்கு தூரத்தில். அதோட நாங்கள் இப்படி எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போமே என்ன. காளான் பொரியலும் செய்து எடுத்துக்கொண்டோம். அதோட நாங்கள் பால் கறியும் வச்சுட்டோமே என்ன. எப்படி இருக்கு இது இந்த லெக் பீஸ்கள் மாதிரி இருக்குல்ல, வேறுங்க எப்படி இருக்குன்னு காலில் பிடிச்சி கொண்டு கடியுங்க. அப்படிதான் இருக்குங்க. சாப்பிடுவோம், நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்னபடியாக நாங்கள் இன்றைக்கு குள்ள சோறு காய்ச்சிருக்கிறோம். மிளகறி எல்லாம் கலந்த சோறு தான் செய்திருக்கிறோம். ஊறுகாய் எடுத்துருக்கு, அதோட அப்பளம் மிளகாய் பொரியல், அதோட பார்த்திங்கன்னா எங்களோட பிசுக்கங்காய் பால் கறி. இன்றைக்கு இன்னொன்று அதோட நல்ல விசேஷமான பொரியல் உண்டு. மஜ்ஜம் இல்லாத ரஜி பொரியல். ரஜி பொரியல், காளான் பொரியல். ஒரு காலா தான் இருக்குது என்ன, பெரிய காலாக இருக்குது. அப்படி இருக்கு, சாப்பிட்டு பார்ப்போமே. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். ஐயோ, எனக்கு மறந்து போனேன் நான் கறியோட. என்னடா உங்களோட கோப்பையில் மட்டும் மஞ்சளாக இருக்குன்னு பார்த்தேன். பீர்க்கங்காய் கறி அந்த மாதிரி தான் இருக்கு. நல்ல ஒரு சுவையாக இருக்கு நான் பீர்க்கங்காய். காளான் பொரியல் அதை விட சூப்பர். நான் சாப்பிட்டு பார்க்கல போடுங்க. நல்ல ஒரு முறுமுறுப்பா. உரைப்பு எல்லாமே எங்களுக்கு மிகவும் அளவாக இருக்குது. இந்த உரைப்பு வந்து உங்களுக்கு கூட தேவைன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கொள்ளலாம். அதை விட வந்து பொதுவாக மரக்கறி சமைக்கக்குள்ள வந்து இந்த காளான் பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஆனால் காளான் வந்து கொஞ்சம் வாங்குறது குறைவாங்க. ஏன்னா அந்த இது வந்து பண்ணுறதுல கடவுளியாக கிடைக்கிறது ஒரு ஏன் சொல்லுங்க, இது எல்லா இடமும் கிடைக்கிற குறைவு. இது வந்து காளான் இருட்டுக்குள்ளே தானே வளர்க்குறது, இருட்டு ரூமுக்குள்ளே தான் காளான் வளர்க்குறது. அதால் வந்து எல்லாருக்கும் அந்த ரூமுகள் வசதிகள் இருக்காது.
ஆனால் நல்ல லாபம் இருக்குது என்ன சொல்கிறது சுயதொழில் முயற்சியாக நிறைய பேர் வந்து செய்யணும் அப்படி ஆன இடத்துல நீ வாங்குனீங்க இல்லைங்கன்னு இப்படி சமைச்சு சாப்பிட்டா மச்சமெல்லாம் ஞாபகமே வராது மற்றது நாங்கள் முழுசாக போட்டு பொறிச்சினாங்க நீங்கள் கீழங்களாமா அப்படியே இந்த பிச்சு போட்டுட்டும் பொறிச்சு கொள்ளலாமே அதோட அவசுக்கு வந்து இன்றைக்கி இந்த குலசோறுக்கு வந்து எல்லா மிளகரையும் போட்டிருக்கு கீரையிலேருந்து எல்லா மிளகரையும் சேர்த்துருக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு அதோட வந்து என்ன சொல்கிறது ஸ்பெஷலாக வந்து காளான் கொடுக்குறாங்களே பீர்க்கங்காயம் நல்ல ஒரு சாப்பாடு எப்படி இருந்தது உங்களுக்கு உண்மையிலுமே நல்ல காளான் பொரியல் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதுதான் எனக்கும் நல்லா இருந்தது அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் நன்றி வணக்கம்